உறவுகளுக்குள் ஆனந்தமாகவும், நீடித்த உறவு, அதாவது பெர்மனன்ட்டாகவும், லாங் லாஸ்டிங் ஆன உறவும் இருக்க வேண்டும் என்றால், நமக்கு என்ன தகுதிகள் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது இன்னைக்கான கேள்வி. அந்த தகுதிகளை எப்படி வளர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தோம். ஃபர்ஸ்ட் ஐடென்டிஃபையிங் தி தகுதி இஸ் வெரி, வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு என்ன தகுதி இருந்தா, உறவுகள்ல சிக்கல் இல்லாம இருக்கும், பிரச்சனை இல்லாம இருக்கும், சந்தோஷமா இருக்கும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கான கேள்வி. அஃப்கோர்ஸ் இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது ஆன்மீகவாதிக்கு மட்டும் இல்ல, லௌகீகவாதிக்கு. ஏன்னா உறவுகள் இல்லாம யாராலயும் வாழ முடியாது அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. மேன் இஸ் எ சோசியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹி கேனாட் லிவ் அலோன். காட்டுல சிங்கம், புலி மாரி தனியாலாம் வசிக்க முடியாது. ஸோ எல்லோரோடையும் சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாரி ஆயிடுச்சு. ஸோ தேர்ஃபோர் இங்க வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு இணக்கம் அப்படிங்கிற ஒரு ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து இருந்தா மட்டும் தான் நீடிக்க முடிகிறது. பட் இத எப்படி வளர்த்துக்கிறது? அதுக்கு உண்டான குவாலிஃபிகேஷன்ஸ் என்ன? தகுதிகள் என்ன? அப்படிங்கிற அந்த பாயிண்ட்ஸ் தான் மெயினா நம்ம பார்க்கணும். எல்லாரும் நீங்க சொல்லிட்டீங்க. அதுல மேஜரா வினோதினி சொன்ன பாயிண்ட் மேஜர் பாயிண்ட். நீ ஒரு உறவுன்னு முடிவு பண்ணிட்ட அப்படின்னு சொன்னா, ஆட்டோமேட்டிக்கலி அங்க போயிட்டு ரோசம், மானம், வெட்கம், இந்த சொரணை இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடாது. எல்லாம் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, எல்லாமே அவுட்கம் ஆஃப் ஈகோ. அதாவது அவமானப்படுவதில பேரின்பம் பட வேண்டும்னு ஞானதேவர் வந்து அவ்ளோ ஸ்ட்ரெஸ் பண்ணி எழுதியிருக்காருங்க. மானத்தோடு வாழ்தல் அப்படிங்கிறதெல்லாம் கெத்தா வாழ்றது அப்படிங்கிறதெல்லாம் அந்த கவரிமான் பரம்பரை நாங்க. அப்படின்னு சொல்லியிருக்கிறதுல பெருமை இல்லைங்க. ஆன்மீகவாதி அப்படி பேசக்கூடாது. அப்படியே உல்டாவா பேச சொல்லி ஞானேஸ்வர் மகராஜ் நமக்கு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்த்திருக்கோம். அந்த ரேஞ்சுக்கு தர மட்டத்துக்கு நீ இறங்கி பைத்தியக்கார வேஷம் போட்டு திரிவதிலே பேரின்பம் கொள்ள வேண்டும். மற்றவர்கள் அவமானப்படுவதிலே அப்படி ஒரு மகிழ்ச்சியை காண வேண்டும்னு அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா, அகங்காரத்தை வேறறுக்கின்ற ஒரு விஷயம் இந்த மானம் அப்படிங்கிறது. அதேதான். லேசா ஏதாவது சொன்ன உடனே எனக்கு வந்து சுர்ருன்னு ஏறுது அப்படின்னுவாங்க. சுர்ருன்னு ஏன் ஏறுது? ஏன் நான் உப்பு போட்டு சாப்பிடுறேன். எனக்கு சொரணை இருக்கு. உன்ன மாதிரியா? இது எல்லாமே வந்து அகங்கார வசனங்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஸோ ஏறக்கூடாது. யார் என்ன சொன்னாலும் சுர்ருன்னுலாம் ஏறக்கூடாது. சரியா? அப்பதான்ப்பா உன்ன அவனுக்கு பிடிக்கும். அந்த ரிலேஷன்ஷிப் ஆட்டோமேட்டிக்கா மெயின்டெயின் ஆக முடியும். உனக்கு சுர்ருன்னு ஏறிடுச்சு அப்படின்னு ஈகோ இருக்கிற இடத்துல எப்படிங்க ரிலேஷன்ஷிப் மெயின்டெயின் பண்ண முடியும்? இன்னைக்கு கணவன் மனைவி ஆகட்டும் எல்லா ரிலேஷன்ஷிப்பும் கொல்லாப்ஸ் மேல கொல்லாப்ஸ் ஆயிட்டு இருக்கிறதுக்கு ரீசன் என்ன? ரூட் ஈகோ தானே. அப்ப இந்த ஈகோ அப்படிங்கிறது எந்தெந்த வடிவத்துல வருதுங்கிறது தான். மானம், சூடு, சொரணை. இத நீங்க பெருமையா வேற நினைச்சுக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா, காலங்காலத்துக்கும் நம்ம ரிலேஷன்ஷிப்ப மெயின்டெயின் பண்ணவே முடியாது என்பதை உணர வேண்டும். சோ இந்த சொரணை, இந்த மானம் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக ரிலேஷன்ஷிப்புக்கு மிகப்பெரிய எதிரி அப்படிங்கிறது என்னமோ உண்மதான். அடுத்து முக்கியமா நம்ம வந்து இந்த உறவுகள்ல என்ன செய்யணும் அப்படின்னா, ட்ரஸ்ட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் உன்ன ஒரு உறவா பார்க்கிறேன் அப்படின்னா, உன்ன நம்பணுங்க. நம்பிக்கையே இல்லைன்னா எப்படிங்க உறவு மெயின்டெயின் ஆகும்? அப்போ உன்ன உறவுன்னு நான் ஃபீல் பண்ணிட்டேன்னாலே நான் நம்புவேன். இன்ஃபாக்ட் நான் பழகுற எல்லார்கிட்டயுமே சொல்லுவேன். நீ 100 1000 தான் தப்பு பண்ணாலும் சரி. ஸ்டில் ஐ ஹேவ் அ கான்ஃபிடன்ஸ் இன் யூ. உனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கோ இல்லையோ, எனக்கு உன் மேல நம்பிக்கை இருக்கு. நீ நெனச்சா கண்டிப்பா நீ வருவ. நீ ஞானி ஆக முடியும். உன்னால அன்பில் மேலோங்க முடியும். ஐ ஹேவ் அ ஃபுல்லஸ்ட் ட்ரஸ்ட் வித் யூ. ஏங்க ட்ரஸ்ட் இருந்தா தானங்க லவ்வே காட்ட முடியும். எப்ப நான் நம்பிக்கை இழந்து விட்டேனோ, அதுக்கப்புறம் எனக்கு வந்து வேலையே இல்ல. அங்க லவ் காட்டவே முடியாது அப்படிங்கிறேன். பேசாம அவங்கள வந்து இறைவா நீ அவன காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போக வேண்டியதுதான். பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் அ ட்ரஸ்ட். அப்படிங்கிறப்போ, சோ தி ட்ரஸ்ட் இஸ் தி மோஸ்ட் இம்பார்டன்ட். நீங்க லவ், லவ், லவ்ன்னு சொன்னீங்க இல்லையா? தி லவ் அண்ட் ட்ரஸ்ட் கோஸ் ஹேண்ட் இன் ஹேண்ட். ட்ரஸ்ட் இருக்கிற இடத்துல தான் லவ் வருங்க. இப்போ ஒரு குடிகாரன் இருக்கான், ஒரு மனைவி இருக்கா. அந்த குடிகாரனை எப்ப நேசிக்க முடியும்னா, அந்த குடிகாரன் ஒரு நாள் நமது அன்பினால் அவன் மாறுவான் என்ற நம்பிக்கையில் இருக்கும் வரைக்கும் தான் அவளால் அன்பு காட்ட முடியுமே தவிர, அவன் மாறவே மாட்டான்னா எப்படிங்க அன்பு காட்டுறது? சோ as long as you have the trust only then you can have the love அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. So therefore the another most important thing is trusting the relationship. சரி. அடுத்து என்ன முக்கியமா வேணும் அப்படின்னா, ட்ரஸ்டிங் வந்துருச்சு அப்படின்னா குவைட் நேச்சுரலி ஹானஸ்ட் அண்ட் ஓப்பன் மைண்டட்னஸ் நேச்சுரலாவே வந்துரும். நீங்க சொன்ன பாயிண்ட்ஸ் தான் எல்லாமே. சோ இங்க வந்து ஒளிவு மறைவுக்கு இடம் இருக்கக்கூடாது. அவங்க வந்து எல்லாமே மறைச்சுட்டு போட்டும். பட் நான் ஓப்பன் ஹார்ட்டடா இருக்கணும். நான் ஓப்பன் மைண்டடா இருக்கணும். என்கிட்ட எந்த ஒளிவு மறைவும் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தது அப்படின்னு சொன்னா, மேபி பிகினிங்ல இப்படி ஓப்பனா இருக்கும்போது சில நெகட்டிவ்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கலாம். பட் லாங் லாஸ்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்களால புரிஞ்சுக்க முடியும் இல்லையா? இப்போ ரிலேஷன்ஷிப்ல அடுத்து முக்கியமான பாயிண்ட் சொன்னீங்க. புரிதல் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்னு சொன்னீங்க. பட் எப்பங்க புரிதல் வரும்? நீ ஓப்பன் ஹார்ட்டடா இருந்தா மட்டும் தான் அடுத்தவன் உன்ன புரிஞ்சுக்க முடியும். இன்ஃபாக்ட் நீ ஓப்பன் ஹார்ட்டடா இருந்தேன்னா, அவனும் ஓப்பன் ஹார்ட்டடா மாறி உனக்கு புரிதலுக்கு ஹெல்ப் பண்ணுவான்.
நீ அவனை புரிஞ்சுக்கிறதுக்கும் உதவிகரமா இருக்கும். எவ்ரி ஆக்ஷன் இஸ் ஹேவிங் an equal and opposite reaction அப்படிங்கிற மாதிரி நம்ம தான் இதை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நம்ம ஹானஸ்டா இருக்கணும், ட்ரஸ்ட் பண்ணணும். ட்ரஸ்ட் பண்ற இடத்துல லவ் இருக்கும். லவ் இருந்தாலே அது ஹானஸ்டும் சேர்ந்து இருந்தால் தான் அதுக்கு பேரு லவ்னே சொல்ல முடியும் என்ற விஷயத்தையும் புரிந்து கொள்ளுங்கள். சரியா? அடுத்து என்ன மேஜர் பாயிண்டா சொல்லலாம் அப்படின்னா, அகங்காரம் எப்படி எப்படிலாம் உள்ள வருவான் அப்படின்னா, பொறாமை வேஷத்துல உள்ள வருவான். குற்றம் குறை சொல்வதில உள்ள வருவான். சரியா? இத வேற அறுக்கணுங்க. ஒரு உறவுன்னு நீ முடிவு பண்ணிட்டேன்னா, அவன் 1000 தான் தப்பு பண்ணட்டும். அதை குற்றமாக சொல்லாமல், அன்போடு அதை எடுத்து சொல்லுவது அப்படிங்கிறது டோட்டலி டிஃபரெண்ட். குற்றமா சொல்றது அப்படிங்கிறது வேற. ஆனா, அதையே அன்போடு அவர்களுக்கு எடுத்து சொல்வது அப்படிங்கிறது வேற. சரி, இந்த விஷயத்தையும் நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். சரியா? எப்ப நம்ம குற்றம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அவனை குற்றவாளி என்று முடிவெடுக்கும் போதே, இவன் திருந்த மாட்டான்னு சேர்ந்து முடிவெடுக்கிறீங்கன்னு அர்த்தம். இவன் தவறு செய்து விட்டான். இப்ப ஒரு குழந்தை குற்றமா பார்க்கிறது அப்படின்னா என்னன்னா, திருந்தவே திருந்தாதுன்னு நினைக்கிறது தான் குற்றமா பார்ப்பீங்க. குழந்தை ஏதோ ஒண்ணு பண்ணிடுச்சு. அப்ப நீங்க குற்றமா பார்க்கிறது இல்ல. அது ஒரு சின்ன குறையா பார்க்குறீங்க. அதுக்கு தெரியல அதனால பண்ணிடுச்சு. சோ அத சொன்னா திருத்திக்கும். சோ அந்த அளவுக்கு இருந்தா தாங்க உங்களால அன்பு காட்ட முடியும் அந்த குழந்தைகிட்ட. நீங்க குற்றமா பார்த்துட்டீங்க அப்படின்னாலே, யூ ஆர் நாட் ரெடி டூ ஷோ தி லவ்ன்னு அர்த்தம். சோ தட் இஸ் ஆல்சோ அனதர் இம்பார்டன்ட் பாயிண்ட். யாரையும் தயவு செய்து குற்றம் சொல்லாதீங்க. இன்ஃபாக்ட் குறை கூட நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்ல. நம்மகிட்ட 1000 குறை இருக்கு. அன்பின் மிகுதியில வேணும்னா மெதுவா பியூர் ஹார்ட்டடா, பியூர் லவ்ல எனக்கு படுது. மேபி ரைட் ஆர் ராங் எனக்கு தெரியல. நீ செக் பண்ணிக்கோ அப்படின்னு எல்லாம் வேணா பேசலாம். இல்ல அத கூட அவாய்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு நினைக்கிறேன். முக்கியமா உறவுகள் கிட்ட தான் பொறாம வருது அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் முன்னாடி. நம்ம பேசியிருக்கோம். எவன்கிட்டயோலாம் வர்றதில்ல. பில் கேட்ஸ யாரும் போட்டியா பார்க்கறது இல்ல. நம்மளுடைய உறவு எவனாவது ஒருத்தவன் நல்லா வளர்ந்துட்டு வந்துட்டான்னா, அவன போட்டியா பார்க்கிறது, அவன்கிட்ட பொறாமப்படுறது அப்படிங்கிறது நம்ம ரத்தத்துல ஊறிப்போன ஒரு விஷயமாக இருக்கிறது. அப்போ கண்டிப்பாக அதுவும் அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. ஸோ தீஸ் ஆர் ஆல் சம் அ சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் தான். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாயிண்ட்ஸ் தான். பட் ஸ்பிரிச்சுவல் கன்டெஸ்ட்டோட நீங்க ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள மெர்ஜ் ஆகும்போது, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ் ஆகும். பட் ஒன்னஸ் ஃபீல்ன்னு சொன்னா நமக்கு தான் வரலையே! அப்ப வராதத எப்படி புடிச்சிழுக்க? அப்ப இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வளர்த்துக்கிட்டேன்னா, என்ன கடைசில நடக்கும் அப்டின்னா, அந்த ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள தான் வருவோம். ஒன்னஸ் ஃபீல்டுக்குள்ள வரணும்னா, அதுக்கு மேஜர் கான்செப்ட்டான மாயா ஃபீல்ட் தெரியணும். அப்போ the வேர்ல்ட் இஸ் மாயா. இந்த ஸ்பிரிச்சுவல் நாலேட்ஜ் இஸ் நாட் அன் ஈஸி திங்ங்க. கண்ணன் கீதையில சொல்லப்பட்டிருக்கிற ஒவ்வொரு விஷயமுமே அப்படியே அமிர்தம் மாதிரிங்க. அது எல்லாத்தையுமே ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே ரிலேஷன்ஷிப்ப டெவலப் பண்ணணுமா? கண்டிப்பா கீதை தான். எத டெவலப் பண்ணணும்னாலும் கீதை தான். அவன் சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயமுமே நமக்கு வேற லெவல்ல ஹெல்ப் பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. சரியா? அப்புறம் எல்லாரும் சொன்ன பாயிண்ட் என்ன? அன்பு அப்படின்னு சொன்னீங்க. வாட் டு யூ மீன் பை அன்பு? நெறைய பேருக்கு தெரியல. எது லவ்வுன்னே தெரியல. எது லைக்ஸ்ன்னே தெரியல. 100% அன்கண்டிஷனல் கிவிங் அப்டின்னா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ நிறைஞ்சிருக்கணுங்க. எதுலன்னா? சந்தோஷத்துல. இந்த ஞானத்தை புரிந்து, அனைத்தும் மாயை என்று உணர்ந்து, நான் யார், இவர்கள் யார் என்று புரிந்து, இப்படி லட்சக்கணக்கான விஷயங்கள் கீதையில சொல்லிட்டான். எப்படியோ, இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்லி ஃபுல்ஃபில்ட் இன் யுவர் ஹார்ட், ஒன்லி தென் யூ கேன் ஷோ யுவர் லவ் டூ அதர்ஸ். அப்படின்னா என்ன அர்த்தம்? குடுக்க முடியுங்க. அன்புங்கிற பேர்ல எல்லாத்தையும் பிச்சை எடுத்துட்டு தானே இருக்கோம். சோ தட் இஸ் நாட் அ லவ். அப்ப குடுக்கிறது எப்போ வரும் அப்படின்னா, நீ நிறைஞ்சிருந்தா தானே வரும். அப்ப நீ ஆனந்தத்தால் நிறைந்திருந்தால் அப்போது ஆட்டோமேட்டிக்காக உனக்கு கொடுக்கும் மனப்பான்மை வரும். எதிரில் இருக்கும் ஒரு மனம் லேசாக கஷ்டப்பட்டால் நீ துவண்டு விட வேண்டும். அது ஆனந்தப்பட்டால் நான் ஆனந்தப்பட வேண்டும். இது எல்லாமே ஒன்னஸ் ஃபீல்ட்ல தான் வரும். ஞானேஸ்வரியில ரொம்ப 2, 3 இடத்துல ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஞானியானவன் அடுத்தவர்கள் துயரத்தில் அப்படி ஒரு துயரம் இவனுக்கு வந்துரும். அப்படியே ஒன்னஸ் ஃபீல் டச் ஆயிடும். இன்னொருத்தங்க சந்தோஷமா இருக்கும்போது அவ்வளவு சந்தோஷமா இவனுக்கு இருக்கும். பட் தமசிக்கு பொறாமைப்படுறவனுக்கெல்லாம் அப்படியே உல்டாவா இருக்கும். சரியா? So therefore these are all comes under the oneness field. It is completely the spiritual conceptல மட்டும் தான் அச்சீவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமாக இருக்க முடியும். So நமக்கு அவ்ளோ டன்ஸ் ஆஃப் நாலேட்ஜ் கண்ணன் குடுத்திருக்கான். சரியா? இது பக்தியில நம்ம கிருஷ்ணா ஃபீல்ன்னு வேற ஒண்ணு பேசியிருக்கோம். நீங்க கிருஷ்ண உணர்வில் திளைத்து அனைத்தையும் கண்ணன் என்று பார்த்துவிட்டால் உலகமே உனக்கு உறவாகிடும். வாசுதேவ குடும்பகம் என்று ஒட்டுமொத்த உலகையே உறவாக்கி பேரின்பத்தில் திளைக்கக்கூடிய அற்புத விஷயமும் நாம் அறிந்த விஷயம்தான். அதற்கு கிருஷ்ண உணர்வு என்ற பெயரிலே, பக்தி என்ற பெயரிலே நாம் ரொம்ப டீட்டெயிலா டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? சோ தட் இஸ் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்கா நீ கிருஷ்ணா ஃபீல்ல இருந்தா ரிலேஷன்ஷிப் வேற லெவல்ல பில்ட் ஆகும். நீ எதிர்பார்க்கவே மாட்ட. ஆனா உனக்கு எல்லாருக்குமே பிடிக்கும். ஏன்னா நீ எல்லாத்தையுமே கண்ணனையா கண்டு நீ ஆட்டோமேட்டிக்கா பியூர் கிவரா மாறி இருக்கிறதுனால இட் ஹேப்பன்ஸ் நேச்சுரலி அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நீங்க புரிஞ்சுக்கலாம். இன்ஃபேக்ட் கண்ணனுடைய லைஃப் இஸ் பெஸ்ட் செட் எக்ஸாம்பிள். மோஸ்ட் அட்ராக்டிவ் பர்சன் இன் திஸ் வேர்ல்ட் யாரு அப்படின்னு சொன்னா கண்ணன்னு சொல்றோம். ஏன்னா அவனை பிடிக்காத நபர்களே இல்ல அப்படிங்கிறதுனால. அவனை ஏன் எல்லாருக்கும் பிடிச்சது அப்படின்னா, இந்த எல்லா குவாலிட்டிஸுக்குமே சொந்தக்காரனாக அவன் இருந்தான்.
சோ அகங்காரம் என்றால் என்னவென்றே தெரியாதவனாக வாழ்ந்தான். அப்பேற்பட்ட திறமைசாலியாக இருந்தும், சூப்பர் பவராக இருந்தும், ஆனால் ஏதுமில்லாதது போல் அவன் அனைவருக்கும் கீழாக நடந்து கொள்வதிலே பெருமகிழ்வு கண்டான். அடுத்தவங்க திட்டும்போது டிஃபென்ஸ் பண்றத விட்டுட்டு, அதுல சந்தோஷப்படலாமே! நம்ம மேல அக்கறையில தானே திட்டுறாங்க. அவன் டிஸ்லைக்ஸ்லயே திட்டட்டுங்க. அல்டிமேட்லி எனக்கு அது ஹெல்ப் தானேங்க. என்ன மெருகேற்றிட்டு யூஸ் தானங்க ஆகப்போகுது. அவன் எப்படி வேணா இருந்துட்டு போட்டும். நான் நேசிக்கணும்னு தானே. இப்ப குறிப்பா என்னை வெறுப்பவனை நான் நேசிப்பது பேர் தானே அன்புன்னு தானே சொல்லிக் குடுத்துருக்காங்க. சோ எனக்கு தெரியுங்க. லவ்னா என்னன்னு தெரியும். எல்லாமே தெரியும். பட் கல்டிவேட் பண்றோமான்னா இல்ல. ஏன் பண்ணல அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்ப ஆஃப் லேட் ஹையர் நாலேட்ஜ் அவ்ளோ இன்சிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன். மாயை என்ற புரிதலும், நானே அனைத்தும் என்ற தெளிவும், எனது கற்பனையால் உருவானதே இந்த உலகம் என்ற புரிதலும் வந்துவிட்டால் இங்கே எதுவுமே இல்லை அப்படிங்கிற புரிதல். ஏன்னா நான் சச்சிதானந்த சுரூபம். நான் என்னுடைய அந்த ஆனந்தத்தின் ரிஃப்ளெக்ஷன் தான் இங்க வந்துகிட்டு இருக்கே தவிர, இது எதுவும் எனக்கு குடுக்க போறதில்லை என்ற தெளிவான புரிதலும் இருந்துவிட்டால், இங்கே ஆட்டோமேட்டிக்காக அனைத்தும் உறவுகளாக மாறி, ஒரு உறவு இன்னைக்கு ஜெயிக்க முடியலன்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா கண்ணன் சொல்லிக் கொடுத்த அந்த விஷயத்தை நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா, உலகத்தையே உறவாக்கி ஜெயிக்க முடியும் என்பது எனது பதில்.